கரையில் கண்டியங்குள்ளங்கிற ஒரு கிராமம் தான் எனக்கு பூர்வீகம். பூர்வீகம் விவசாயம். எங்கள் அப்பா ஒரு 7 ஏக்கர் நிலம் விவசாயம் தான் நாங்கள் எங்கள் பூர்வீகம். இது பள்ளிக்கூட காலத்திலே, தொடக்கப்பள்ளி காலத்திலேயே சதாசிவம்னு பாண்டவர் ஆயிரம்பாங்க. அந்த காலத்திலே கண்கூடுக்கு பட்டு நூல்லாம் ஏற்றுமதி பண்ண குடும்பம். ஆனால் பின்னால் வறுமையில் போயிட்டாங்க, வைத்திய வழி பையன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் என்ன புலவரம்பார், எலிமெண்ட்ரி ஸ்கூல் காலத்திலே என்ன புலவரம்பார். ஏன்னா எதுகை மொழியில் சர்வசாதாரணமாக பேசுவேன். அதாவது அது என் பிறவி குணமாகவே இருக்கும். அது கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் எல்லா இடத்துலையும் பேசினா அது ஒரு கிண்டலுக்கு கேள்விக்கு ஆளாயிடும். காலேஜில் படிக்கிற காலத்தில் இன்னைக்கு என்ன டீ ராஜருக்கு தம்பியா, டீ உங்க அண்ணனாமா, டீ நான் தான் அண்ணாம்பா இருக்கு. டீ ராஜனை பற்றி ஒரு எதுகை மொழியில் ஒரு கிண்டலாக ஒன்று போட்டிருந்தேன். அவர் பொது தொழுகை பண்ணுறதுக்கு வந்தாருன்னா என்ன சொல்லுவார், அரே அல்லா என்ன வச்சிருக்கணும் நல்லா அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது டைமிங்காக எதுகை மொழியை பேசுறது சர்வசாதாரணமாக நான் பேசிக்கிட்டு இருப்பேன். நான் பொறியாளராக படித்து கட்டுமான பொறியாளர் பட்டம்னா அரசு பொறியியல் கோயம்புத்தூர்லாம் படிச்சிருந்தாலும், ஆனால் என்னை 8 ஆண்டு காலம் பேரூராட்சி துறையில் என்னை கவிஞர் தான் கூப்பிடுவாங்க. புலவரமாக கவிஞர்மா இன்ஜினியர்னு சொல்ல மாட்டானுங்க. ஏன்டா இந்த கவிதை எழுதணும், நம்ம இன்ஜினியர்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒன்றுன்னா எழுதி கவிதையை பாராட்டு கவிதை கொடுத்துருவேன். உதவி இயக்குனர் மட்டுமல்ல ஐயா, நீங்கள் உதவும் இயக்குனரும் நீங்கள் தான் ஐயா. அப்படி போய் ஜெயமன் ஒருத்தநாடு இப்போ எம்எல்ஏ இருக்கிற அண்ணாதிமுக 5 பேர் சேர்மனார் சம காலேஜுக்கு தமிழ் வாசிட்டா அப்படின்னா யாசா ஏரியா வந்துட்டு இந்த ரோட போட முடியாதுங்கிறீங்க, அந்த ரோட போட முடியாதுங்கிறீங்க. என்ன ரோடு நல்லா இருக்கு, அவங்க டெண்டர் வைக்கிறது கேட்பாங்க, அதை போய் நம்ம போட முடியுமா? முடிஞ்ச வழியாக ரெஜிஸ்டர் பண்ணி பார்ப்பேன். அப்புறம் கணேசன் ஐஏஎஸ் எங்கே போகணுன்னு. இந்த மாதிரி நான் ஒரு பொறியாளராக பிறந்ததுனால படைப்புகளை அதிகம் செய்ய முடியல. அது ஒரு டென்ஷன். நாளைக்கு காலையில் இந்த கலெக்டர் மீட்டிங் வைக்க அதில் போய் என்ன பண்ணுறது, அப்படி இப்படி எல்லாம் முடிச்சு இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்தா குடும்பத்தில் பிரச்சனையை ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது ஒரு ரெஸ்ட்லெஸ் மைண்ட்லேயே நம்ம ஓடிட்டோம். என்ன 19 வயசுலேருந்து என் குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் வீட்டிலேருந்து எங்கள் அப்பா எங்கள் கனிமொழியில் குடும்பம் எல்லாம் அறிவாளிகள், ஆனால் பொறுமைசாலிகள் இல்லை. அப்படி ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இப்படியே வந்துட்டு இருக்கேன். எதுக்குன்னா, நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே என்ன புலவர்னு சொல்லுவார் ஒரு என்னோட ஒரு சீனியர். அப்படிலாம் நான் இந்த ஒரு காலகட்டங்கள் உண்டு. கொடால ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் வாத்தியார் என்னை தேமா புளிமா இந்த இதெல்லாம் பிரித்து இலக்கியம் எழுத சொல்லுவார். தமிழ்லையும் வரலாறுலையும் தான் இயல்பாக எனக்கு மார்க் அதிகமாக வரும். கணக்கு எனக்கு பிணக்கு அது ஆமலுக்குன்னாரு அண்ணாதுரைக்கு எனக்கு நெருக்கமாக நிறைய தொடர்புகள் உண்டு. இல்லை கோசிமணி இறந்து போனதுனால சொல்கிறேன். நாட் ரோட்டில் ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன், எங்கள் அக்ரிமெண்ட் ஆஃபீஸில். நாட் ரோட்டில் வண்டி போவோம், இங்கேன்னு வண்டி போவோம். பேக்கரி மரத்து பூக்கரி போகிறாராம்ப. என்ன ஆனால் பார்த்தா அதை அண்ணா சொல்லியிருக்காரு. யார் மண்ணே நாராயணன் சாமிகிட்ட போய் பார்க்கும்போது, ஐயா பேக்கரி மரத்து பூக்கரி ஆச்சு இல்லையா அப்படின்னா, என்னடா அது அண்ணா சொன்ன ஒரு விஷயத்த நம்ம பேசியிருக்கோமே எதேச்சியா. 2002 நான் ஓஷோ ஜெய்கெல்லாம் படிக்கவே இல்லை. தற்பமிக்கா சொல்ல ஓஷோ ஜெய்கெல்லாம் படிக்கவே இல்லை. 2002க்கு பிறகு எங்கள் லைப்ரரியில் மாணவஜி தேனுகா இவங்கெல்லாம் பார்த்த பிறகுதான் நான் ஓஷோ ஜெய்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சது. என்னமோ தெரியல, இயல்பாகவே எனக்கு வந்திருக்கு. எனக்கே ஒரு நேரம் வியப்பாகவும் இருக்கும். அதாவது ஒரு சின்ன ஒரு இங்கிலீஷ் இது மட்டும் சொல்லிடுறீங்க. வி ஹவ் டு கெட் கிராம்ஸ் ஆஃப் கோல்டு டு டிக் டன்ஸ் ஆஃப் சாயில். அதாவது 1 டன் சாயில்னா 1 கிராம் கோல்டு தான் இருக்கும். என்னுடைய கவிதையை நீங்க அப்படி பார்க்கலாம். என்ன சமயத்தில் 10 கிராம் இருக்கும், சில நேரத்தில் 1 கிராம் இருக்கும். இதை ராவா அடிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். இந்த கவிதையை போய் யாரை போய் கேட்டு போட்டேன்னா, கவிஞர் கேட்டு போடல. இந்த கவிதை யாரும் வெளியிடலாமா வேணாமா ஒரு டவுட் வரும்போது தென்கட்சி சாமிநாதன் எங்களுக்கு சொந்தக்காரர் தான். நான் நேரில் எங்கள் இன்ஜினியர் ஒருத்தவங்களா போய் அவர் வீட்டில் பார்த்தேன். இது கவிதையா வெளியிடலாமா, கவிதையானதாங்க அடிச்சுங்கன்ட்டாரு. என்ன அவ்வளவுதான், தென்கட்சி சாமிநாதன் சொல்லிட்டாருன்னா அடிச்சு விட்டேன், அவ்வளவுதான். 2000 கண்ணியம்னு ஒரு பத்திரிக்கை வந்து இருந்தது. அந்த கண்ணியம் திங்கள் இதெல்லாம் வரும். முக்கியமாக பொறுக்கோ வைஸ் சான்சலர் அண்ணா பரிமளா இவங்கெல்லாம் எழுதுவாங்க. என்னுடைய முதல் கவிதையும் அதில் தான் வெளியே வந்தது. அவர் தான் இந்த நூலை வந்து அவர் விழாவில் வெளியிடுறதுக்கு எனக்கு வெற்றி அழகான முக்கியமான ஒரு ஆளுமை. அவர் 90 வயசு தொல்காப்பிய கிளாஸில் முக்கியமான ஒரு தமிழ் பெருந்தகை. அவர் மூலமாக தான் இந்த இதெல்லாம் அடித்தெல்லாம் வாங்கி வெளியிட்டார். ஆக இது வந்து அதுக்கு பிறகு இந்த கவிதையெல்லாம் எழுதுனாலும் ஃபேஸ்புக்கோட நிற்கிது. ஃபேஸ்புக்கில் இருந்து எடுத்தீங்கன்னா ஒரு 2 கவிதை நோட் போடலாம், ஒரு கட்டுரை நோட் போட்டிருக்கேன். தற்கொலை எண்ணம் தவிர்த்தல் வேண்டும், உணர்வு மதிகள் உள்ள தாமதங்கள், இதெல்லாம் கண்ணிய பத்திரிகை வந்திருக்கு. நிறைய படைக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் இருந்தாலும் அதை எடுத்து செய்யறதுக்கு ஒரு அது பில்கேட் சொன்ன மாதிரி லேசி மேன் ஃபைண்ட் ஈஸி சொல்யூஷன் பாங்க. அந்த மாதிரி லேசி மேனாக இப்போ கொஞ்சம் இருந்ததுனால படைப்பாளிகளுக்கே கொஞ்சம் ஒரு இயல்பான ஒரு சுதந்திரத்தன்மை உண்டாதனால தீவிரமாக இயங்குறதுல எனக்கு ஏதோ ஒரு ஈடுபாடு இல்லாத மாதிரியே போயிடுச்சு. குண்டிலிட்ட விளக்கெல்லாம் வேணாம், குடத்திலேயே இருக்கிறோங்கிற முடிவுக்கு என்ன
அப்படி ஓடிட்டு இருக்கு. இல்லை, எனக்கு இயல்பாகவே சில திறமைகள் இருக்க ஒரு விஷயங்களை பார்த்து எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. 82ல நான் இங்கிலீஷ்